ஹாய், ஹோம்மேட் ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 500 ml தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டுற எண்ணெய் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் லைட்டாக காயவும் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வர்றப்போ நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஒரு 2 கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலையும் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கு லைட்டாக கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு கொஞ்சம் பபிள்ஸ் எல்லாம் வரவும் செம்பருத்தி பூ ஒரு கையளவு வச்சுருக்கேன். அந்த செம்பருத்தியையும் ஆட் பண்ணி நல்லா ஆயிலோட மிக்ஸ் ஆகிற மாதிரி அமுக்கி விட்டு நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு அமுக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெல்லிக்காய், ஒரு கைப்பிடி அளவு நெல்லிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 நெல்லிக்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வெந்தயம், கொஞ்சமாக வெந்தயம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சும் ஆட் பண்ணலாம், அப்படியேவும் ஆட் பண்ணலாம். அடுத்து கத்தாழையோட ஜெல்லை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கத்தாழை ஜெல்லு எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கருஞ்சீரகம் ஒரு கையளவு எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பபிள்ஸ் வரவும் வேம்பாலைப்பட்டை, இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வேம்பாலைப்பட்டைன்னு. இது நல்லா ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே இருக்கும். நான் 2 இயர்ஸாக வேம்பாலைப்பட்டை யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 5 மிளகு போட்டுக்கலாம். சளி பிடிக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெலாம் கொஞ்சம் சளி பிடிக்காமல் இருக்கும், அதனால ஒரு 5 மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு விட்டமின் இ கேப்சூல், இது மெடிக்கலில் கிடைக்கும். ஹேர் க்ரோத்துக்கு இது நல்லாவே இருக்கும். இது நான் 2 ஆட் பண்ணியிருக்கேன். விட்டமின் இ கேப்சூல் இது 2 ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2 பாதாமை தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். பாதாம் ஆயில் இருந்தால் ஆட் பண்ணலாம், என்கிட்ட இல்லாதனால நான் ஒரு 2 பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். எப்பயுமே 2 பாதாம் நான் கம்பல்சரி ஆட் பண்ணிடுவேன். அப்படியே ஒரு கலர் பார்த்திங்களா, ஒரு பிங்கிஷாக இருக்கும். ஆயில் ரெடி ஆகிறதுக்கு ரெடி ஆனோடனே பிங்க் கலரில் வரும். இது அப்படியே நல்லா சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். இந்த மாதிரி கிடச்சி. ஓகே, பாய்.